தருமபுரியில் கட்டிடக் கலைஞர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் மகா சிமெண்ட் நிறுவனம் சார்பில் கட்டிடக் கலைஞர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் தருமபுரி பூபதி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மகா சிமெண்ட் நிறுவன தமிழ்நாடு சீனியர் துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அறிவுறுத்தலின் பெயரில் நடைபெற்ற இந்த சிறப்பு பயிற்சி முகாமிற்கு உதவி பொது மேலாளர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் டெக்னிக்கல் மேலாளர் பிரபு, பால் ஆகியோர் கலந்து கொண்டு தரமான கட்டிடங்கள் கட்டுவது எப்படி, கட்டுமான பணியில் ஈடுபடும் போது கட்டிடக் கலைஞர்கள் பாதுகாப்புடன் பணிபுரிவது எப்படி, நாகரிகத்துக்கு ஏற்ற பசுமை கட்டிடங்கள் தரமான முறையில் கட்டுவது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளித்தார். தொடர்ந்து கட்டிடக் கலைஞர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நிறுவன பணியாளர்கள் மற்றும் ஏராளமான கட்டிடக் கலைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. சென்னைக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகாசபையின் சார்பாக உங்களை அனைவரும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்ம 2 பேரும் சந்திச்சதுல முக்கியமான காரணம் யார்? சிமெண்ட். ஓகே, இன்னொரு ஒரு நபர்கள் இருக்காங்களே, அவருக்காக ஓங்கி ஒரு தடவை கையில் ஏன்னா அவருக்கு வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அப்பதான் நம்ம 2 பேரும் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். அதே சமயத்தில் நல்ல கட்டுமான முறைகளை பற்றி நம்ம பேசுவோம். சரியா, நல்ல கட்டுமான முறைகளை பற்றி நம்ம பேசுவோம். எப்படி ஒரு தரமான சிமெண்ட்டை வச்சு எவ்வளோ தரமான கட்டிடங்களை நம்ம இன்னும் மேன்மேல நம்ம கஸ்டமர்களுக்கு கட்டி கொடுக்குதோ அப்படின்றது நம்மளுடைய தலையான எண்ணமே. சரியா, அதுக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கிறோம் நாங்க. சரியா, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன் சாரை ஒரு 2 வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ப்ளீஸ். இந்த இனிய மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் எங்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். முதலில் என் பெயர் மகேந்திரன், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் மார்க்கெட்டிங். மிஸ்டர் டெக்னிக்கல் மேனேஜர் மிஸ்டர் பிரபு பால். அடுத்ததாக இந்த ஏரியாவுடைய ரீஜனல் மேனேஜர் மிஸ்டர் சுதாகர். அடுத்ததாக இந்த ஏரியாவுடைய சேல்ஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் அரவிந்த் மற்றும் எங்களுடைய டெக்னிக்கல் ஆஃபீஸர் 2 பேர் வெளியில் இருக்காங்க, பிரதிவி மற்றும் ஸ்ரீனிவாசன். இதுதான் எங்கள் டீம், இந்த தருமபுரி மாவட்டத்துக்கான டீம். ஸோ அடுத்ததாக பார்க்குறோன்னா, இந்த விழாவில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இருக்கணும். மேடையில் இருக்கிறவங்க மட்டும் பேசக்கூடாது, நீங்களும் பேசணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் வந்து இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக இருக்கும். மேடையில் இருக்கிறவங்க மட்டும் பேசினா இது ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ இது மீட்டிங் அல்ல, இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக தான் உங்களை எல்லாரையும் நாங்கள் வரவேற்றுக்கோம். இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகர்கள் நீங்கள் தான். உங்கள் அனைவரையும் மகா சிமெண்ட் நிறுவனத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மிக்க நன்றி. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கம்பெனியுடைய வளர்ச்சியை பற்றியும், நம்ம கம்பெனியுடைய டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் வளர்ந்துட்டு வருது, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த அனைத்து விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணுவார் நம்ம டெக்னிக்கல் மேனேஜர் மிஸ்டர் பிரபுபா. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாம் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு கேட்டுட்டு அவர்கள் நன்றி, வணக்கம். அப்படிங்களா, நம்ம மகா சிமெண்ட் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா மை ஹோம் குரூப் அப்படின்ற ஒரு தலைமை ஒரு வருடத்திற்கு எவ்வளவு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 18,000 கோடி பண்ணுது. ஒரு வருடத்திற்கு 18,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. இந்த மை ஹோம் குரூப்பில் இருந்தால் மை ஹோம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுல இருந்து தான் அந்த மகா சிமெண்ட் அப்படின்றது நமக்கு கைக்கு கிடைக்குது. அவர்தான் வந்து இந்த மை ஹோம் குரூப் உருவாக்குறாரு. அது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உருவாக்குறாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கே வந்து சிமெண்ட் தேவை அமைப்பதற்காக தான் இந்த மகா சிமெண்ட் அப்படின்றது உருவாகுது. சரிங்களா, 1998 உருவாச்சு. இந்த கம்பெனி எப்போ உருவாச்சு? 1998 உருவாச்சு. 8 உருவாகி இன்ன வரைக்குமே வந்து ஒரு சமயத்தில் தரமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காரு. அதனால கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா
தரமான சிமெண்ட் கஸ்டமர்களுக்கு போய் சேர்றதுக்கு என்னென்னனால பண்ண முடியுமோ, மிஷினரி வைஸ் சரி, தரமான ரா மெட்டீரியல் தான் நமக்கு ஒரு தரமான சிமெண்ட் நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்ந்துறாங்க. சரிங்களா? மகா சிமெண்ட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொன்ன பார்த்தீங்களா, நார்மலாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னா ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுவாங்க. ஒரு தரமான சிமெண்ட் ஒரு கை கொண்டு செய்யறது ரொம்ப ரொம்ப கச்சிதமாக செய்கிறாரு. ரொம்ப அருமையாக உங்களுக்கு கைக்கு சிமெண்ட் செய்யறதுக்கு பண்றாங்க. மாதாப்பூர் ஹைதராபாத் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. 36 அடுக்கு மாடி, 6 பேருக்கு போக்குவரத்து, சாதாரண போக்குவரத்து 53 நம்பர் வருமா, அந்த சிமெண்டால கட்டப்பட்டது கிடையாது. ஒரு கான்கிரீட் போர்டு இந்த சிமெண்ட்டை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லா மக்களிட இந்த சிமெண்ட் நல்லா இருக்கிறதுக்கு தரமாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லி எல்லாரையும் இந்த சிமெண்ட் தான் வாங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சிமெண்ட் தரமாகவும் இருக்குது. எங்களுக்கு வந்து வருஷம் அடிக்கடிக்கு மீட்டிங் கூப்பிட்டு இது பாதுகாப்பான முறையில் இது எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கம்பெனி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. நல்லா தரமாகவும் இருக்குது சிமெண்ட்டு. பரவாயில்ல, இந்த சிமெண்ட் செய்யலாம். குப்பூர் இந்த சிமெண்ட் வந்து 5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மகா சிமெண்ட் 5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா தரமாகவும் இருக்குது, நல்லா உறுதியாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு நண்பர்களுக்கெல்லாம் இதுதான் எடுத்து சொல்லிட்டு வீடு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, உறுதியாகவும் இருக்குது சொல்லி அவங்களுக்கு நல்லா மகா சிமெண்ட்டை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு மகா ஹெச்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த சிமெண்ட் தான் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதே நம்ம நண்பர்களும் அதே அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. போட்டாங்க மீட்டிங் போட்டு பாதுகாப்பு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதை எங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறோம். சிமெண்ட்டு தரமாகவும் உறுதியாகவும் இருக்குன்னு எங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்களை சொல்லி அவங்க கம்பெனி மூலம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்து இப்படி தான் இருக்கணும், இந்த சிமெண்ட் தான் கட்டணும் அப்படின்னு அறிவுமா சிமெண்ட் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மகா ஹெச்டி கம்பெனியில் மீட்டிங் போட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க.